காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா போகலாம். சார் வணக்கம். சார், இந்த பிஜேபியினுடைய நேஷனல் பிரசிடென்ட் அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவை இழிவுபடுத்தக்கூடியது பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கிறது தான் நான் படிக்கிறேன். இந்தியாவை இழிவுபடுத்த விரும்பும் நகர்ப்புற நக்சல்களுடன் ராகுலுக்கும் அவரது சகாக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஒன்றும் ரகசியம் கிடையாது. இப்போது இந்திய அரசை எதிர்த்து போரிடுவதாக அவர் கூறியிருப்பதன் மூலம் மோசமான ஒரு உண்மையை அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார். சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. நாங்கள் பிஜேபியினுடைய ஸ்டாண்டை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை நாங்கள் எதிர்க்கிறோம், அந்த சித்தாந்தம் இந்த நாட்டிற்கு ஆகாதது அப்படின்ட்டு பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த வார்த்தை இருக்குல்ல, நாங்கள் என்னது இந்திய அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம், இதுக்கு என்ன சார் அர்த்தம்? எனக்கு புரியலையே. அது மட்டும் சொல்லல. அவர் 15 நிமிஷம் பேசியிருக்காரு. அவர் ராகுல் காந்தி 5 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுல நிதியமைச்சர் நிர்மலாமாவும் பேசியிருக்காங்க. அரசியல் உறுதிமொழி ஏற்று பதவி ஏற்ற ராகுல் காந்தி அவர்கள் உள்நாட்டு போரை நடத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியெனில் அவர் அரசியலமைப்பு சட்ட நகலை கையில் ஏந்தி வைத்திருப்பது ஏன்? இதையும் கேட்கிறாங்க. சரி, இப்ப அவங்களுக்கு பிரச்சனையே திரு ராகுல் காந்தி அவர்களும் கூட்டணி கட்சிகளும் பாராளுமன்றத்தில் நுழைந்த போதும் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போதும் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் தூக்குவதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு இவர்கள் எதிரானவர்கள் என்று இவ்வளவு நாளாக ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டு இருந்தது உண்மையா போச்சு. அரசியலமைப்பு சட்டம் எப்போ வந்துச்சு? சுதந்திரம் கிடைத்ததுனால அந்த விடுதலையை ஒட்டி வந்தது. அதனால் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை, மகாத்மா காந்தி அவர்கள் இதை தலைமையேற்று பல அறிஞர்கள் மூலமாக அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த சட்டத்தையும் சுதந்திரத்தையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள். அந்த விடுதலையும் எதிர்த்தவர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், வெள்ளையர்களுக்கு பல்வேறு வகையிலும் 2வது உலகப் போரிலும் 1 உலகப் போரிலும் உதவி செய்தவர்கள். நண்பர் துரைப்பாண்டி அவர்கள் கூறிய சவர்கார் அவர்கள் என்ன செய்தார்கள்? ராஜா நேதாஜியுடைய படைக்கு எதிராக இங்கு இருக்கக்கூடிய அவருடைய RSS தொண்டர்களை படைக்கு அனுப்பியவர், உதவி செய்தவர், தளவாடங்கள் வாங்கி கொடுத்தவர் சவர்கார். அப்ப இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்திக்கு எதிராக இருந்தது மட்டுமல்ல, அது மகாத்மா காந்தியுடைய கொலையில் போய் நடந்தது நமக்கு தெரியும். இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு RSS தலைவர் பக்காவத் அவர்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் ராகுல் காந்தியை கேட்கிறார், வேற ஒன்றும் கேட்கல. சுதந்திரத்துக்கு விரோதமா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா பேசக்கூடிய இவர் இந்த ராம ஜென்ம பூமி கட்டிய பிறகுதான் சுதந்திரமே கிடைத்தது என்று சொல்கிறார் என்று சொன்னால், இது போன்று வேறு ஒருவர் பேசியிருந்தால் இந்தியாவில் அவரை இந்நேரம் கைது செய்து அவரை தேச துரோக வழக்குக்கு போட்டிருப்பாங்க. அவர் தான் அர்பன் நக்சலா இருக்க முடியும், அவர் தான் இந்த நாட்டுக்கு விரோதியாக இருக்க முடியும் என்று திரு ராகுல் காந்தி சொல்றார். இல்ல சார், இப்படி சொன்னது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். நீங்க ராமர் கோவில் கட்டிய பிறகுதான் இந்த நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது அப்படின்ட்டு சொல்றது, அவர் ஒரு ஒரு சங்கத்தினுடைய தலைவராக அவர் அது சார்ந்த ஒரு நிகழ்வில் பங்கேற்று பேசியிருக்கிறார். சரிங்களா? இது ஒரு பெரிய நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு அது நடந்திருக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 நீதிபதிகளில் ஒருத்தர் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கையெழுத்தும் போடலை. கரெக்டுங்களா? ஒருமனதாக அது கொண்டு வரப்பட்டதுன்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த நீதிபதி சொல்லிட்டாரு, நான் இந்த முடிவு எடுப்பதற்கு முன்பாக நான் என்ன பண்ணேன்னு சொன்னார். அதை நான் வாயில சொல்ல விரும்பல. அதை நான் சொல்றேன். சொல்லிங்க. அதை நான் சொல்ல விரும்பல. அதனால நீங்க இப்படி சொன்னது இது எந்த வகையில் சட்டத்திற்கு முரணானதா ஆகுது? இந்த இடத்துல சொல்லுங்க. கேட்டது 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. RSS தலைவர் மோகன் பகாவத் சொன்னதுக்கு, பகவத் அவர் பேரு, பகாவத் சரி, பகாவதம் சொல்றது அது பாகவத். சரி, பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு தோன்றபடி சொல்லிங்க. ஆமா, மோகன்ஜினே வச்சுக்குவோம். பகாவத்துக்கு ஒரு ஓரமா வைங்க. அவருக்கும் பாகவதத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மோகன் சொன்னதுக்கு பதில் யார் சொல்லியிருக்கணும்? ராகுல் காந்தி எடுத்து சொல்லியிருக்காரு. யார் பதில் சொல்லியிருக்கணும்? RSS. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சங்கம் RSS, அவர் தானே சொல்லியிருக்கணும். யாராவது ஒரு சங்கில பதில் சொல்லியிருக்கணும். பதில் சொல்லுது இந்தியாவுடைய
நிதி அமைச்சர், பிரதமருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு ஆதரவாக பதில் சொல்றார். இன்னொருவர் பாஜகவுடைய தலைவர், தேசிய நீங்க கேட்ட கேள்விக்கும் போது இவர்கள் ஏன் பதில் சொல்கிறார் என்றால், ஏன் கைது செய்து அவரை உள்ளே வைத்திருக்க வேண்டிய இந்த ஆட்சியாளர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார் என்றால், தேச துரோக குற்றத்திற்கு ஆதரவாக இருப்பது யாரு? இப்படி போப்போம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க சொல்லிட்டு வந்தீங்க ராமஜென்ம பூமி விஷயத்துக்கு முன்னால சமீபத்தில் இதே ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன பேசினார் தெரியுமா? எப்ப பேசினார் தெரியுமா? பல பள்ளிவாசல்களை இடிப்பதற்கு எல்லா முயற்சிகளும், பல வழக்குகள், பல நீதிமன்றங்கள் அதற்கு ஆதரவாக எல்லாம் தீர்ப்பு கூறிய பிறகு உச்ச நீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சு, இனிமே 1991 சட்டத்தை தான் பின்பற்றணும், எந்த வழிபாட்டு தலங்களையும் இனிமே இடிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு நல்ல புள்ள மாதிரி இதே ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? இனிமேல் எந்த மசூதிகளையும் இடிக்க வேண்டாம் சொன்னார். யார் சொன்னது? எப்போ சொல்லல அவரு? ஏற்கனவே இந்த 9 ஆண்டுகளாக பல்வேறு பள்ளிவாசல்களில் போய் இங்கே வந்து இந்து வழிபாட்டு தலம் இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? இந்த 9 வருஷமா சொல்லாத திரு பகாவத் அவர்கள், மோகன் அவர்கள் எப்ப சொல்றாரு? உச்ச நீதிமன்றம் இனிமே பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே நல்ல புள்ள மாதிரி சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அந்த உச்ச நீதிமன்றத்தில் 5 நீதிபதியுடைய தீர்ப்பு வந்துச்சு இல்லையா? அந்த தீர்ப்பு உண்மையிலே சட்ட ரீதியானதா, நீதிக்கானதா என்று சொன்னால், உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற ஒருவர் என்ன சொன்னார்னா, அந்த 5 பேர்ல ஒருத்தர், நான் இந்த தீர்ப்பை எழுதும் போது கடவுளிடம் கேட்டேன், ஆண்டவனிடம் கேட்டேன், அந்த தீர்ப்பு ஆண்டவன் சொன்ன தீர்ப்பு என்று ஒரு நீதிபதி இந்த மாதிரி ஒரு ஹம்பக்கா இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது சொல்லி, அவ்வளவு நாள் அவர் செஞ்ச நல்ல நீதிக்கெல்லாம் எதிரான ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு வந்துச்சு. பல வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, வழக்கறிஞர் சங்கமும் அவருக்கு எதிராக இப்படி சொல்லலாமான்னு கேட்டுச்சு. அப்போ ஒட்டுமொத்தமா ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபி போராட்டத்தையும் ஒண்ணுமலாமாக்கிட்டார் அவர். அப்ப ஒரு நீதியரசர் இது மாதிரி தவறாக சொல்லி பாபர் ஜென்ம பூமி என்று சொல்லி அதுல வந்து பாபர் மசூதியை இடித்தவர்களுக்கு இன்னைக்கு வரையும் தண்டனை இல்லாம, இந்த அரசு 14 வருஷமா பார்த்து கொண்டதும் இல்லாம, இடித்தவர்களுக்கும் ஆதரவுக்கு இல்லாத மட்டும் இல்லாம அவர்களுக்கு தண்டனை கூட கொடுக்காத நீதித்துறை இருந்தும் கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கேஸ்ல அக்யூட்டல் ஆனாங்க. எப்படி அக்யூட்டல் ஆனாங்கங்கறத நீங்க தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, மக்களுக்கு புரியும். நான் சொல்றேன். உங்களுக்கு ஒருவேளை நினைவு இல்லைன்னா நான் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இந்தியாவுடைய உச்சபட்ச புலனாய்வு அமைப்பு, நீங்க அந்த பாபர் மசூதி இடித்த போது எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்கள், புகைப்படங்களுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்க தவறிவிட்டதுங்கிற அந்த பிரிவின் கீழே அந்த கிரவுண்ட்ல எல்லாரையும் விடுவிச்சாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உண்மை தன்மைக்கு இல்ல சார், எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், நீங்க கேட்டீங்கல்ல? இல்ல நீங்க கேட்டா நான் தான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. நீதித்துறையில சொல்லப்பட்டது. அதற்கு முன்னால அதே நீதித்துறை தான் இவர்கள் வந்து தப்பு செய்திருக்கிறார்கள் கொண்டு போய் உள்ள வச்சது, அல்லது இவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். புரிந்து கொள்ளுங்க. எந்த நீதித்துறை? பாபர் மசூதி ஒண்ணு இருந்துச்சு, அது இடிக்கப்பட்டதுன்னு சொன்ன நீதித்துறை வேற, பாபர் மசூதி ஒண்ணு இல்ல, இவங்க இடிக்கவே இல்லைன்னு சொன்னா என்ன சார்? உங்களுக்கு இல்ல நான் அவர்கிட்ட பேசிட்டேன் சார். இல்ல மசூதி ஒண்ணு இருந்துச்சா இல்லையா சார்? உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இங்க பாருங்க, இது வந்து இந்த சம்பவம் நடந்தது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால, சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் நடந்த, 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். பெஹ்லு கான் அப்படிங்கிற ஒருத்தரை அடிச்சே கொள்றாங்க, சரிங்களா? ஆமா, குஜராத் இல்ல சார், ராஜஸ்தான். அடிச்சே கொள்றாங்க. நீங்க அந்த வீடியோ வந்து இந்தியா முழுவதும் பெரிய ஃபயரா மாறுது. நீங்க அந்த கேஸ்ல ஒரு 6-7 பேரை கைது செய்கிறார்கள். அவங்க நீதிமன்றத்துக்குள்ள போறாங்க. ஆனா அந்த வழக்கில் அந்த வீடியோ ஆதாரத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு உங்களுக்கு மீனிங் என்னன்னா, பெஹ்லு கான் ஒருத்தர் இல்ல, அவரை யாரையும் அடிக்கலைங்கிற மாதிரி. இப்ப நான் சொன்ன பாருங்க,
பாபர் மசூதின்னு ஒண்ணு இல்ல, அதை இடிக்கல, அதனால உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, பில்கிஸ் பானுடைய வழக்கிலையும் இதே நிலைமை நடந்துச்சு. அந்த அம்மாவுக்காக வேண்டி கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆலயத்தில் ஒரு வாரம் வச்சு கற்பழிப்பு செய்பவர்களுக்கு ஆதரவாக காஷ்மீருடைய பாஜக மந்திரிகளும் பாஜக எம்எல்ஏக்களும் எல்லாம் போய் அவங்களுக்கு ஆதரவா நிற்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு பாஜக இந்தியா என்பதைத்தான் தொடர்ந்து ராகுல் காந்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய பாஜகவுடைய தவறுகள் இன்றைக்கு பல்வேறு வகையிலும் மாற்றப்படுகிறது, பொய் சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார். மட்டுமல்ல, இன்னொன்னே அழகா சொன்னார். இன்னைக்கு இந்தியாவில் 93 பதவிகளில் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிறதுல 90 பேர் இந்துக்கள் இல்ல, ஒரு பகுதி அவர்கள் உயர் சாதியை சார்ந்தவர்கள் அவர் சொல்றாரு. 3 விழுக்காடு தான் இந்துக்கள் இருக்காருன்னா அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அதனாலதான் நாங்க சமூக நீதி வேணும், சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, சமீபத்தில் ஒன்று நடந்து தெரியுமா உங்களுக்கு? அதாவது 63 IAS பதவிக்கு வெளியில இருந்து ஆளை எடுக்கிறாங்க. எங்க இருந்து எடுக்கிறாங்க? ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்களை எதிர்ப்பு கொடுத்தவன நீக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு சங்கல் ஐஏஎஸ் அகாடமி ஆர்எஸ்எஸ் அகாடமியில பாதி பேர் ஐஏஎஸ் வந்திருக்காங்க. ராகுல் காந்தி என்ன சொல்ல வர்றாருன்னா, சார் அது ஜாயிண்ட் செக்ரட்டரி கேடர்ல ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஆமா லேட்டரல் என்ட்ரில எடுக்கிறாங்க. அது இன்னைக்கு கிடையாதுன்னு, அது ரொம்ப நாளா அது நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க அப்போஸ் பண்ணீங்க, நீங்க ஐஏஎஸ் அசோசியேஷன் எல்லாம் கூட எதிர்ப்பு தெரிவிச்சது. அதுக்கு ஆமா ஆமா சொல்றேன். அப்படி வந்த ஒருவர் தான் மாதவி பூச். அப்படி பின்னால வந்ததுனாலே தான் இன்னைக்கு மாதவி பூச் அதுல உறுப்பினரா இருந்தவங்க சார், மெம்பரா எப்படி வந்தாங்க? நான் ஒரே ஒரு நான் முடிச்சுக்கிறேன். இப்ப கேட்ட ராகுல் காந்தி என்ன சொல்றாரு சொன்னா, இப்படிப்பட்டவர்களை இது இந்திய மக்களை இழிவுபடுத்துவது, இந்திய சுதந்திரத்தை இழிவுபடுத்துவது, அரசியலமைப்பு சட்டத்தை இழிவுபடுத்துவது. இவர்கள் ஏற்கனவே தேசிய கொடியை இழிவுபடுத்தியவர்கள். 1991 வரையும் இவர்கள் தேசிய கொடியை ஏற்றாதவர்கள். அது மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது இது மனுநீதிக்கு எதிரானது என்று அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு சொன்னனால இன்றும் அவர்கள் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கும் எதிரானவர்கள், அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானவர்கள். ஆனால் வேறு வழி இல்லை என்று இன்னைக்கு ஆட்சியில் இருப்பதால் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்திய சுதந்திரத்தை 75 ஆண்டு கொண்டாடுறாங்க. அதுக்கு நேர் எதிரா மோகன் பகாவத் அவர்கள் இப்ப போன வருஷம் தான் இந்திய சுதந்திரம் கிடைச்சுன்னு சொன்னார்னா, இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? மோகன் பகாவத்தை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி கைது செய்திருக்கணும், அவர் மீது தேச துரோக வழக்கு போட்டிருக்கணும். அதை ஏன் செய்யவில்லை என்று இன்னைக்கு மக்கள் கேட்பார்கள். அதாவது நான் சொல்ல வந்தது, ராகுல் காந்தி சொன்ன 2-3 விஷயங்களை சொல்லி ஆகணும். சொல்றேன். அதாவது அவர் சொல்றாரு, இந்தியாவுக்கு எதிராக போராடுவது பிஜேபி. எப்படி சொல்றாருன்னா, ஒளிவு மறைவான ரகசிய சமூகத்தால் இந்தியா வழிநடத்தப்பட வேண்டும். ஒரே ஒரு நபர் நாட்டை வழிநடத்த வேண்டும், நாட்டின் குரலை நசுக்க வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய அதிகார அமைப்புகளை பிஜேபி கையகப்படுத்தி கொண்டிருக்கிறது, அல்லது ஒரு வகுப்பினர் கையகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டுக்கும் யூபிஎஸ்சி இருக்கட்டும், யூஜிசி இருக்கட்டும், இன்னைக்கு 2000க்கு மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள், நான் ஏற்கனவே சொன்னேன், 1000க்கு மேற்பட்ட அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் உடைய அந்த வகுப்பிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லிட்டேன். அதை விட இன்னைக்கு உள்துறை அமைச்சர் தான் பல ரகசியமான வேலை செய்கிறார். அவரை பற்றி கடந்த மாதம் பிரதமர் மோடி அவர்களோடு சேர்ந்து இருந்து ஒரு விழாவில் கலந்து கொண்ட சரத் பவார் என்ன சொல்றாருன்னா, நமது நாடு எத்தனையோ சிறந்த உள்துறை அமைச்சர்களை பார்த்துள்ளது, ஆனால் தனது சொந்த மாநிலத்திலிருந்து ஒரு நிமிஷம் சரத் பவார் சொல்லியிருக்கார், தனது சொந்த மாநிலத்தில் இருந்து தப்பி ஓடி தலைமறைவானவர் இப்பொழுது உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அது பரவாயில்லை. போலி என்கவுண்டர் உள்ளிட்ட வழக்குகளில் சிக்கிய போது தனது மாநிலத்தில் தங்க முடியாமல் மகாராஷ்டிரத்தில் சிவசேனை நிறுவனர் பால் தாக்கரேவிடம் அடைக்கலம் கேட்டவர் தான் இந்த அமித்ஷா. இப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தார். நான் எதுக்கு சொல்ல வர்றேன், எல்லா அதிகார அமைப்புகளை நீங்க சொல்ற
போலி என்கவுண்டர் கேஸ்ல எஸ்ஐடி கொடுத்த ரிப்போர்ட்ல இல்ல சார் நான் சொல்ல வரது நான் இந்த சப்ஜெக்ட் சொல்ல இல்ல அவரால என்ன பாதிப்பு சொல்ல வரேன் தொடர்பு இல்லன்னு வந்துருச்சு கோர்ட் அக்யூட் பண்ணிருச்சு இப்ப நான் சொல்றது சார் அதான் அழகா சொன்னாரு சார் நான் இருக்கிறது சார் பண்ணதால கவர்னர் பதவி நம்ம ஆளுக்கு கிடைச்சிச்சுன்னு அவரே சொன்னார்ல துரப்பாண்டி நான் சொல்லி முடிச்சேன் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்ப யாரு சார் உள்துறை அமைச்சர் குஜராத்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அவர் எவ்வளவு நாள் பேசணுங்க சார் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் அதிகார மையங்களை அவங்களுக்கு எடுத்தது மட்டும் இல்லாம நிதித்துறையில என்ன அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா யூபிக்கு 31,000 கோடி ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவுக்கு இல்ல இந்த வேலையெல்லாம் யார் சார் செய்யறது இது இந்திய நாட்டுடைய விரோதம் இல்லையா ஒரு மாநில சில மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்களுக்கு எதிராக வட இந்திய மாநிலங்களுக்கு கொடுக்கிறது இந்த இது வந்து எனக்கு ஒண்ணு சொல்லுங்க நாட்டுக்கு எதிராக இல்லையா ஃபினான்ஸ் கமிஷன் அமைச்சது யாருங்க சார் அந்த ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆயோக் அமைச்சது யார் சார் இல்ல சார் நிதி ஆயோக் தான் இவங்க அது திட்ட கமிஷன் சார் அது திட்ட கமிஷன் நீங்க ஃபினான்ஸ் கமிஷன் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தது இல்ல ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஃபினான்ஸ் கமிஷன் இருந்தது இல்ல அப்ப நீங்களும் அதே மாதிரி தொகை தானே கொடுத்துட்டு இருந்தீங்க நான் கேக்குறேன் இல்ல சார் நீங்களும் அப்படிதான் சார் கொடுத்தீங்க இல்ல சார் நீங்களும் அப்படிதான் கொடுத்தீங்க இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியுமா கடந்த சார் 2014ல இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லுங்க 2014ல நீங்க 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல நீங்க ஒரு மாறுபாட்டை கொண்டு வரீங்க நீங்க மாறுபாட்டை கொண்டு வந்த போது எனக்கு நல்லா நினைவு இருக்குது 2015ஆம் ஆண்டு வந்து மேடம் ஜெயலலிதா 2016 நினைக்கிறேன் 16ல வந்து இல்ல அவங்க ஒரு கடிதம் ஆட்சியில இருந்தா கொஞ்சம் சார் நீங்க 14ல நீங்க கொண்டு வந்ததன் விளைவாக சார் நீங்க 14ல கவர்மெண்ட்ல இருந்த போது அது வந்தது திரும்பவும் நான் சொல்றேன் நீங்க கொஞ்சம் கேளுங்க பல்வேறு விஷயங்களை காங்கிரஸ் கொண்டு வந்ததை வாழ் என்பது எல்லாருக்கும் வாழ் தான் பழத்தை இருப்பது வாழ் தான் மனிதனை அறுப்பது வாழ்தான் நாங்க கொண்டு வந்தது மக்களுடைய நன்மைக்காக இந்திய அரசுடைய நன்மைக்காக கொண்டு வந்தோம் அதை தவறா பயன்படுத்துறதுனா யாரு நீட்டு தமிழ்நாட்டுக்கு சரி டைம் இல்ல சார் முடிக்கிறேன் நான் எதுக்கு சொல்றேன் அதாவது பல்வேறு சட்டங்களை காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு நான் அவர்ட்ட பேசி முடிச்சேன் நான் உங்ககிட்ட கடைசியா ஒரே ஒரு நிமிஷம் கொண்டு வந்துச்சு என்ன நடந்துச்சு சரி தவறா வழி நடத்தியது பிஜேபி சரி நல்லது சார் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீதும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா சார் அரசியல் அமைப்பு சட்டத்தை இன்னைக்கு தூக்கி அவங்க கையில பிடிக்கிறதுக்கு காரணமே நாங்க தாங்க சார் ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த அவர் புடிச்சு ஞாபகப்படுத்துறாரு சார் இப்படி ஒரு இருக்கு அவர்கள் கொண்டு வந்த இல்ல அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எதிரி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார் கொஞ்சம் நீங்க தடுக்காதீங்க பொய் சொல்றாரு சார் கொஞ்சம் அரசியலமைப்பு உரிய மரியாதை கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி தான் சார் இந்து மகாசபை என்பது உலகத்துக்கு தெரியும் சார் கொஞ்சம் அமைதியா சுதந்திரத்தை ஏற்றது ஆர்எஸ்எஸும் இந்து மகாசபையும் என்பது எல்லாருக்கும் தெரியும் சரி கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா சார் டைம் இல்ல எனக்கு மகாசபை சார் டைம் இல்ல எனக்கு பாபர் மசூதி இடிப்பு சார் அவரை பேச விடுங்க சார் அவர் ரொம்ப லேட்டா வந்தார் சார் எல்லாருக்கும் தெரியும் சார் ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் ஒரு அரசியலமைப்பு பற்றி பேசுறாங்க ஜனநாயகம் குறித்து பேசுறாங்க சார் அவங்க யாரு பாருங்க எல்லாரோட ஆடியோ கட் பண்ணுப்பா சார் நேரு எழுதிய 51 கடிதங்களை திருடிட்டு போயிருக்காங்க சார் யார் வீட்டுல வச்சிருக்காங்க சார் அத கொடுக்க சொல்லுங்க சார் சோனியா காந்தி எடுத்து போயிருக்காங்க சார் அவங்க தலைவர் எடுத்து போயிருக்காங்க ஏன் மறைச்சிட்டு போயிருக்கீங்க 12 வருஷம் ஏன் மறைச்சிட்டு சார் ஒரு நிமிஷம் சார் என்ன உண்மை வெளிய வந்துரும் சார் ஒரே ஜனநாயகம் வெளிய வந்துரும் சார் ஒரே கடிதங்கள் ஜனநாயகத்தை வெளிப்படுத்தி சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் அமைதியா சார் சார் ஆதாரங்கள் கடிதங்கள் நேரு அவர்கள் எழுதப்பட்ட கடிதம் 51 பேஜ் இருந்தது எதுக்கு போனாங்க சார் ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு புரியல 2014 இருந்து ஆட்சியில் இருப்பது சார் ஒரு நிமிஷம் ஏன் உங்களால கொண்டு வர முடியல சார் கொஞ்சம் சார் நேரு எழுதிய கடிதங்கள் எல்லாமே புத்தகங்கள் ஆக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது அவர் எழுதிய எந்த 12 கடிதங்கள் அரசாங்கத்திற்கு ஒருவேளை கடிதம் எழுதியிருந்தாருன்னா அந்த கடிதங்கள் எல்லாம் ஒரு ஆளுக்கு மட்டும் போகாது காப்பி பல பேருக்கு போயிருக்கோம் நீங்க திடீர்னு ஒரு குண்டை போடுறீங்க இது நியாயம் இல்லல்ல எல்லா கடிதங்களும் புத்தகமா இருக்கு சார் மோடியே கேக்குறாரு வரலாற்று ஆவணங்களை மறைக்காதீர்கள் அந்த கடிதத்தை கொடுங்கன்னு கேக்குறாரு சார் யார் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஒரு பிரதமருடைய கடிதம் நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி சார்